இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்ய யோகத்தின் 2வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இந்த ராஜ வித்யை பற்றி, இந்த ஒரு பிரம்ம ஞானத்தை பற்றி சொல்றார் நம்ம கிருஷ்ணர். போன அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்தின் பெயரே ராஜவித்யா ராஜகுக்ய யோகம். அதாவது அந்த பகவான் இந்த அத்தியாயம் தொடங்கி, இந்த அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து பின்வரும் அத்தியாயங்களில் அந்த இறைவனை பற்றி சொல்ல போறார் என்று எளிமையாக பார்த்தோம். அதுபடியாக போன ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அவர் சொன்னது, இந்த வித்தியை உனக்கு தரப்போகிறேன் என்று மட்டும்தான் சொன்னார். இப்போ இந்த இடத்தில் இந்த வித்தியை பற்றி தெரிந்து கொள்ளணும், இந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம், அந்த அறிவு நமக்கு கிடைக்கணும் என்றால் அந்த அறிவின் மகிமையை நமக்கு தெரிந்திருக்கணும். ஒரு விஷயத்தின் மகிமையை, ஒரு விஷயத்தின் மதிப்பு பற்றி தெரிந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை நம்ம வாங்க முடியும், பெற முடியும். இப்படி ஒரு விஷயத்தின் மதிப்பு தெரியாமல் நம்ம இது பெரும் மதிப்புடையாக இருக்கும் என்று நினைத்து சாதாரண ஒரு பொருளை வாங்கினாலோ, இல்லை சாதாரணமான ஒரு பொருள் சொல்லிட்டு பெரிய ஒரு மகிமையுடைய பொருளை வாங்கினாலோ, அது இரண்டுமே நமக்கு மனதுக்குள்ள குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அது போலவே தான் ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக புரிந்து, அந்த விஷயத்தை பற்றி நன்றாக ஆராய்ந்து, அதன் மகிமையை, அந்த வேறு வரை சென்று அதன் மகிமையை உணர்ந்து கொண்டுதான் அந்த விஷயத்தில் இறங்க வேண்டும் என்று இந்த விஷயத்திலே நம்மளுக்கு நன்றாக புரிகிறது. அப்படி நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இந்த ராஜ வித்தியை பற்றி முதலில் கூறுகிறேன், அதை கேள். இந்த ராஜ வித்தியின் மகிமையை சொல்கிறேன், அதன் பின்பு அந்த ராஜ வித்தியையும் உனக்கு கூறுகிறேன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்படி சொல்லும்போது அனைத்து ஞானத்தை காட்டிலும், அனைத்து அறிவை காட்டிலும் இதுதான் பவித்திரமானது, புனிதமானது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். எவ்வளவு விதமான ஞானங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி பல துறைகளில் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புத்தகங்களை படித்து தெரிந்துக்கலாம், அனுபவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம், இல்லை பெரியோர்களின் அந்த ஒரு பரிந்துரை படி தெரிந்துக்கலாம், நமக்கு கூட நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து நம்ம தெரிந்துக்கலாம். இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். இப்படி எந்த துறையில் எந்த இடத்தில் சென்றாலும் நம்ம கற்றுக்கொள்வதற்கு, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் இருக்கு. இயற்கையை விட சிறந்த ஒரு ஆசிரியர் யாருமே கிடையாது நம்மளுக்கு. ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு பாடம் நமக்காக ஒளிந்திருக்கும் போது, அந்த அனைத்து பாடங்களை காட்டிலும், அந்த அனைத்து விதமான ஞானத்தை, அனைத்து விதமான அறிவை காட்டிலும் உயர்ந்ததாக இருப்பது இந்த பிரம்மத்தை பற்றிய, இறைவனை பற்றிய, கடவுளை பற்றிய ஞானம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பவித்திரமிக வித்யதே, இதுதான் அனைத்தை விடமும் பவித்திரமானது, புனிதமானது என்று சொல்றார். இந்த ஒரு ஞானம் அக்ஷரம், அழிவில்லாதது, அவ்யயம், இது யாருக்கும் புரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு என்று சொல்றார். குழப்பம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் காரணத்தினால் மட்டுமே, அதை படிப்பதனால் மக்களுக்கு புரியவில்லை என்கிற காரணத்தினால் மட்டுமே இந்த இடத்தில் பகவத்கீதையில் இந்த ஞானத்தை சேர்க்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். நம்ம இந்த ஒரு பகவத்கீதையை துவங்கும் போதே நம்ம பார்த்துருக்கோம். இதில் மொத்தம் 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள் இருக்கு என்று பார்த்தோம்.